ஆவியானவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியாவுடைய கர்த்தர் இருந்தார். எசேக்கியா போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இதற்கு காரணம், எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எசேக்கியா ராஜா கர்த்தரின் மேல் நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லையா. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தானா. 3 குவாலிட்டி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற ஒரு ராஜாவாக காணப்பட்டான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்த ஒரு ராஜாவாக காணப்பட்டான். அவனுக்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு ராஜாக்கள் எழும்பலன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி ஒரு விசுவாசத்தோடு வாழுகிற ஒரு ராஜாவாக காணப்பட்டான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கர்த்தருடைய வழிகளின்படியும் நடந்தான். அதனாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அனுகூலமாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானபடி செய்கிறவர்களாய், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாய், அவருடைய சத்தியத்திற்குள் நடக்கும்படியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்தது போல நம்மோடு இருந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அனுகூலமாய் வாய்க்க செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.